பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். எனினும் எந்த அரசியல் கட்சியினரோ எந்தவித அதிகாரிகளோ இந்த பகுதி மக்களிடம் பிரச்சனை கொடுத்து கேட்கவோ இந்த பகுதியில் வரவோ எதுவுமே செய்யவில்லை. இதனால் இந்த தினம் தேர்தல் தினத்தை ஒட்டி இந்த பகுதி மக்கள் இந்த தேர்தலை புறக்கணித்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதியில் கஞ்சி காய்ச்சும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து இப்பகுதியை சேர்ந்த ஒருவரிடம் கேட்போம். இந்த தேர்தல் ஏன் நீங்க இந்த மாதிரி தேர்தல் புறக்கணிக்கிறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு? 80 வருஷமா இங்க வசித்து வரோம். 4 தலைமுறைகளை கடந்திருக்காங்க. 500 வாக்காளர்கள் இங்க இருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்கு. 80 வருஷமாக எங்கள் மூதாதையிலிருந்து இங்க வசித்து வரோம். எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே கிடையாது. சாலை வசதி, மின்சார வசதி, எந்த வசதியுமே இங்க கிடையாது. 80 வருஷம் ஓட்டு போட்டு எந்த நன்மையும் கிடையாது. அதனால பொதுமக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை புறக்கணிக்கிறதாக சுமார் 2 மாதத்துக்கு முன்னதாகவே நாங்கள் அறிவிக்கிறோம். ஆனால் அதிலிருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியுமே எங்களை சந்திக்கவோ இல்லை எங்களை ஒரு அடிப்படை வசதிகளை செய்து தரோம் என்று ஒரு அவங்களாவே ஒரு கான்ஃபிடென்ட்டாக எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்காங்க. அப்போ நிறைய மக்கள் இங்கே இருக்காங்க. எல்லாருமே நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இப்போ கஞ்சி காய்ச்சி போடுறதுல கஞ்சி ரெடி நாங்கள் காலையில் 7 மணி 6 மணி வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். அதாவது தமிழகத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதிப்படுத்த வேண்டும் என தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு முயற்சிகளை செய்து வரும் நிலையில் குமரி மாவட்டத்திலும் பல்வேறு விழிப்புணர்வுகள், அதாவது 100% வாக்குப்பதிவுகளை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தேர்தல் ஆணையம் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் நிலையில் தற்போது வலியேல கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வாக்குகள் பதிவாகாமல் இருப்பது குறித்து மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயா தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் நாகேஷ்.